அனைவருக்கும் வணக்கம். 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டேர்ம். கண்டென்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ், மை நேட்டிவ் பிளேஸ், அவர் நேஷன். ஃபர்ஸ்ட் லெசன் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ். ஹாய், ஐ எம் நிலா. ஐ எம் இன் ஸ்பேஸ். வில் யூ ஜாயின் மீ? மை லிட்டில் பிக்ஷனரி. மில்கி வேன்றது வந்து நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கிற கேலக்ஸி. எர்த்துன்றது நம்ம வாழற பிளானட்டோட பேர் எர்த். ஸ்பேஸ் ஷட்டில், வெஹிக்கிள் யூஸ் டு ட்ராவல் இன் ஸ்பேஸ். சோலார் சிஸ்டம்ன்றது வந்து சன், அது கூட இருக்கிற பிளானட் எல்லாம் சேர்ந்தது தான் சோலார் சிஸ்டம். யூனிவர்ஸ், த ஹோல் ஆஃப் ஸ்பேஸ், எவ்ரிதிங் இன் இட் இன்க்ளூடிங் த பிளானட்ஸ், த ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து யூனிவர்ஸ். எர்த், த டிசோலேட்டட் ஹோம். It was the year 2068. Humans had destroyed the earth and started colonizing the red planet Mars. இந்தியா வந்து 3 காலனி வந்து மார்ஸில் செட்டில் பண்ணியிருக்காங்க. அறிவுமதி ஃபேமிலியும் வந்து அதில் ஒரு காலனியில் இருக்காங்க. அவளோட பர்த்டேவுக்கு அவங்க தாத்தா வந்து 1500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வராரு. அப்போ வரும்போது அவள் அறிவுமதி வந்து அவளோட கேப்சியூலில் அவள் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அவர் வந்து எழுப்புறாரு, அறிவுமதி எந்திரி அப்படின்னோடனே அவள் சர்ப்ரைஸ் ஆகி எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் வந்து பர்த்டேவுக்கு வரமாட்டீங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி சொல்கிறா. உனக்கு வந்து டஸ்ட்ராம், மார்ஸில் இருக்கிற டஸ்ட்ராமை பற்றி தெரியும் இல்லையா, அது வந்து சில மாதம் கூட கண்டினியூ ஆகும், ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை, அதனால் நான் டைமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தாத்தா. அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து 3 சோல்ஸ் ஆச்சு இங்கே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வாங்க போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தாத்தா வந்து என்ன சொல்கிறாரு, நான் சைல்டுஹுட்டில் சாப்பிட்ட கேரட் மாதிரி இதெல்லாம் வந்து டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் வி க்ரோ ஹியர் நாட் டேஸ்ட் லைக் த ஒன்ஸ் ஆன் த எர்த். ஐ ரியலி விஷ் அந்த எர்த்தில் இருந்த கேரட்லாம் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஹவு டிட் தே க்ரோ த கிராப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆன் எர்த், எப்படி அங்கே வந்து விளைவிப்பாங்க அப்படின்னா, அங்கே வந்து சாயில் வந்து ஃபெர்டைலாக இருக்கும், அதனால் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரூட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிறாங்க. ஷி ஆஸ், பட் ஐ லேர்ன் தட் ஹியூமன்ஸ் யூஸ்ட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர். அந்த உரம்லாம் யூஸ் பண்ணி சாயிலெல்லாம் பொல்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தானே நான் கேள்விப்பட்டேன் எர்த்தில் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி சொல்கிறா. இங்கே நமக்கு வந்து அன்பொல்யூட்டட் ஃபுட்டும் வாட்டரும் கிடைக்குது இல்லையா அப்படின்னு சொல்கிறான். கிராண்ட்ஃபாதர் வந்து இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வாட்டர் இது எல்லாமே வந்து ரியல் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. என்ன தண்ணி கூட ரியல் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி கேட்குறதுக்கு, ஆமாம், நம்ம வந்து ஃபியூயலை பர்ன் பண்ணி தான் நம்ம வந்து தண்ணியே கிடைக்கிது நமக்கு, ஆனால் எர்த்தில் வந்து மழை மூலமாக கிடைக்கிது, அது வந்து ஃப்ரீ, அது நேச்சுரலான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அடுத்து, ஐ நோ தட் லைஃப் தேர் வாஸ் ஈஸி. அங்கே வந்து லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எர்த்தில் வாழறது, ஆனால் மார்ஸை பொறுத்தவரை சர்வைவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அடாப்டிங் டு மார்ஸ் இஸ் டிஃபிகல்ட். டுடே வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் திங்ஸ் விச் வி காட் ஈஸிலி. எர்த்தில் வந்து ஒரு காலத்தில் ஈஸியாக கிடைச்ச பொருளுக்கு இப்போ நம்ம வந்து மார்ஸில் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ கண்டினியூட், இன் த எர்த் யூ டிட் நாட் நீட் எ ஸ்பேஸ் சூட் ஆர் அன் ஆக்சிஜன் சிலிண்டர். எர்த்தில் வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் சிலிண்டர், ஸ்பேஸ் சூட் இதெல்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. இயர்ஸும் வந்து லாங்கராக இருக்குது மார்ஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மார்ஸில் வந்து 668 சோல்ஸ் சேர்ந்தது தான் 1 இயர். அதை எர்த்து டேஸ் படி பார்த்தோம்னா 687 டேஸ் சேர்ந்தது தான் அங்கே 1 இயர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்நேரம் நீ எர்த்தில் இருந்தீங்கன்னா 18 இயர்ஸ் ஓல்டாயிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்மளோட ஹோமை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், நமக்கு கிடைச்சதை வந்து வீணாக்கிட்டு இப்போ வந்து இன்னொரு இடத்துல புதுசாக ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. அறிவு லுக்ட் அட் ஹிம் அண்ட் செட், டோன்ட் வரி கிராண்ட்பா. சயின்டிஸ்ட் வந்து மார்ஸில் கூட மக்கள் வாழறதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் எர்த்து மாதிரி வராது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த எர்த் இஸ் அவர் ஹோம், லெட் அஸ் லீவ் திஸ் ஃபார் நவ், டுடே வி ஷுட் செலிப்ரேட். Glossary, capsule, a small cylinder shaped bed, soul, Martian solar day, a Martian day,
habitat, human settlement, fuels on energy source for engines, power plants or reactors, survival to remain alive, adapting, modify, readjust, terraform, a process by which the surface and climate would be changed to make the environment suitable to humans. Scientist and expert in science. Choose a correct option. A day in Mars is called Sols. Mars is called the red planet. Our planet is called the Earth. We get water by burning fuels. The astronomers are trying to terraform Mars. Fill in the blanks. The man destroyed Earth. In the Earth, we get water from rain. In Mars, 688 Earth days make a year. You don't need spacesuit and oxygen cylinder in the Earth. Fruits, vegetables and water in them. Mars are not real. Page number 75. These words are called compound words. Light plus house, lighthouse. Mail plus box, mailbox. Write compound words using the pictures. Watchman, starfish, rainbow, football. Use the clues to complete the compound words. News plus paper, newspaper. Wheel plus chair, wheelchair. Basket plus ball, basketball. Match the compound words. Handbag, earring, dragonfly, jellyfish. Draw and write your own compound word. Light plus house, lighthouse. Connect the compound words and create a new word. Cupboard, moonlight, cowboy, raincoat. Page number 77. Beyond the universe. I dream of flying beyond the earth. Amidst the planets and the countless stars, I would stop by the red planet Mars. Here we dream of a home away from home. Fly on to watch the Saturn with its ring and moons. Then I stopped by Jupiter, marveled by its red storms that look like marbles, hurling through a belt of asteroids. I crossed Uranus without a fuss to Neptune, the blue ice giant. Further high, I fly beyond the galaxy to meet the creator of this magnificent display, to take me beyond the Milky Way, to voyage across the galaxies. Space பத்தின poem தான் இது. Glossary. Beyond, outside the limits to reach, amidst, surrounded by, marveled, wondered, marbles, a little ball of glass or clay used by children to play, hurtling, racing over the barriers, further to move ahead, magnificent, extremely beautiful. Match the planet with its feature. Mars, red planet. Saturn, ring and moons. Jupiter, red storm. Neptune, blue ice giant. Answer the following questions. Where is the poet going in the dream? The poet is going beyond the earth. Which planet has rings around it? Saturn has rings around it. Which planet has a red storm? Jupiter planet has red storm. Why does the poet fly out of the universe? The poet fly out of the universe to meet the creator. Name the planets the poet flies through. Mars, Saturn, Jupiter, Uranus and Neptune. Hey Shruti, look there are a lot of cows. No Somu, you should call it a herd of cows. As Shruti says, a collection group of cows is called a herd of cows. To indicate any group, we use collective noun. Here are some examples. A team of players, a galaxy of stars, a pack of dogs, a swarm of flies, a band of musicians, an army of ants. Write the collective nouns. A flock of birds, a bunch of grapes. Match the pictures with the collective noun. A flock of goats, a bouquet of flowers, an army of soldiers, a school of fish, a choir of singers. Here are some examples. Abstract noun பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க.
There are some naming words that can be only felt and experienced. We cannot see or touch them. நம்மளால் வந்து ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும் சில வேர்ட்ஸை வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் we cannot see happiness. ஹாப்பினஸை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதை தான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். Here are some examples. ஹாப்பினஸ், ஆங்கர், சேட்னஸ், ஜெலஸ் இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வருது. மோர் எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹானஸ்டி, விஸ்டம், பியூட்டி, ஹோப், லக், மெர்சி, ட்ரீம், ப்ரைட், லைஃப் இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கான எக்ஸாம்பிள். பிக் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஹி டேக்ஸ் ப்ரைட் இன் ஹிஸ் ஜாப். அதில் வந்து ப்ரைடுன்றது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். த டவ் இஸ் எ சிம்பிள் ஆஃப் பீஸ். பீஸ். மை கிராண்ட்மதர் இஸ் ஃபுல் ஆஃப் விஸ்டம். விஸ்டம். இனியா இஸ் வெரி டால் ஃபார் ஹர் ஏஜ். ஏஜ். பிரேம் ஃபெல்ட் ஆங்கர். ஆங்கர். கலர் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபியர், ஜாய், ஃப்ரீடம், கைண்ட்னஸ் இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதுக்கு மட்டும் நீங்கள் கலர் பண்ணணும். பேஜ் நம்பர் 83. இங்கே கான்வர்சேஷன் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹலோ அங்கிள், ப்ளீஸ் கம் இன். ஹவ் ஆர் யூ மொழி. ஐ எம் ஃபைன் அங்கிள். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ. வேர் இஸ் யுவர் டேட். ஹீ இஸ் டேக்கிங் பாத். வெயிட் அங்கிள், ஐ வில் இன்ஃபார்ம் ஹிம். இட்ஸ் ஓகேம்மா, லெட் ஹிம் கம். Can I get you some coffee to drink? Thanks ma, but I had coffee just now. Then how about some buttermilk uncle? That would be nice. Here is your buttermilk uncle. It is really nice. Thank you ma. You are welcome uncle. இப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட எப்படி கேள்வி கேட்குறது, எப்படி பதில் சொல்கிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்களும் பேசி பாருங்கள். Lost in space. Amudan and Nilavan visited the space museum. They saw model of a space shuttle. Then Nilavan found a latch and opened the shuttle. They entered the shuttle at the door locked. Now they were trapped inside and they walked into the deck. So many switches. What is this big green switch? அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் ஸ்விட்ச் அவன் அழுத்திடுறான். நோ டோன்ட் டச் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். பட் அமுதன் ஹேட் ப்ளஸ் த ஸ்விட்ச். இந்த ஷட்டில் வந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகிடுது. நீ என்னத்தை வந்து அழுத்தினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு நினச்சேன், கடைசியில் இது வந்து ஷட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. த ஷட்டில் வென்ட் த்ரூ ஏ பெல்ட் ஆஃப் அஸ்ட்ராய்ட்ஸ். அஸ்ட்ராய்ட்ஸ்க்கு நடுவில்லாம் அது போகுது. அமுதன் அண்ட் அஸ்ட்ராய்ட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் அஸ். டர்ன் த ஷட்டில். ஹவ் வில் ஐ டர்ன் த ஷட்டில்? லெட் மீ ட்ரை புல்லிங் திஸ் லிவர். த ஷட்டில் கிராஷ் லேண்டட் ஆன் ஏ நியூ பிளானட். ஒரு புது பிளானட்டில் வந்து போய் லேண்ட் ஆகுது. ஆர் யூ ஆல்ரைட் அமுதன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான், நிலவன் கேட்குறான். அதுக்கு வந்து அமுதன் பதில் சொல்கிறான், ஐ எம் ஃபைன். குயிக் வி மஸ்ட் வியர் எ ஸ்பேஸ் சூட் அப்படின்னு சொல்கிறான். தென் ரேன் ஃபார் த சூட்ஸ். நிலவன் சா க்ரீன் லைட்ஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் த ஷட்டில். க்ரீன் லைட் வர்றதை வந்து அவங்க பார்க்குறாங்க. அதுவும் அவங்கள நோக்கி தான் வருது. They are all around us and the shuttle is very big. Let us wear our suits. நம்மளோட சூட்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிறாங்க. அந்த பிக் ஷட்டில்லேருந்து வந்து ஏலியன்ஸ் வந்து வராங்க. விண்டோஸ் எல்லாம் வந்து தட்டுறாங்க. How is this possible? Do you speak our language? Please don't be afraid. There is a problem with your shuttle. We can fix it for you. எங்களோட லாங்குவேஜை நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்றதுக்கு உங்களோட மைண்டை எங்களால் ரீட் பண்ண முடியும், உங்களோட லாங்குவேஜை எங்களால் பேச முடியும் அப்படின்னு இந்த ஏலியன் பதில் சொல்கிறாங்க. ஏலியன்ஸ் கேவ் தம் ஏ ஸ்பெஷல் ரூம் ஸோ தட் தே கேன் ரிமூவ் தேர் சூட்ஸ் ஆன் ரெஸ்ட். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரூம் வந்து கொடுக்குறாங்க. அதனால் அவங்க வந்து அவங்களோட ஸ்பேஸ் சூட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இங்கே ரெஸ்ட் எடுங்க. இந்த eat these capsules. they are some same as your food. நீங்கள் எப்படி ஃபுட்டு சாப்பிடுவீங்களோ அது மாதிரி இந்த கேப்சியூல்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே வேக் அப், யுவர் ஷிப் இஸ் ரெடி. புட் ஆன் யுவர் சூட்ஸ். இட் இஸ் டைம் டு கோ ஹோம். உங்களோட ஷிப்பை வந்து நாங்கள் சரி பண்ணிட்டோம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். ஆர் யூ கம்மிங் டு எர்த் வித் அஸ்? எங்களோட எர்த்துக்கு வரீங்களா அப்படின்னு இந்த ரெண்டு பசங்களும் ஏலியனை கூப்பிட்றாங்க. எப்போ டைம் வருதோ அப்போ நம்ம வந்து உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன்ஸ் பதில் சொல்கிறாங்க. ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அமுதன் லாக்டு த டோர் பிஹைண்ட் ஹிம். ஃபால்ஸ். நிலவன் unknowingly started the space shuttle. False. The blue lights seen through the window were aliens. False. They went out through the broken windows. True.
The aliens gave a new shuttle to them. False. Name the character or speaker. Are you alright? Nilavan. Wake up. Your ship is ready. Alien. Let me try pulling this lever. Amudan. I am fine. We must wear the spacesuit. Amudan. Eat these capsules. Aliens. Answer the following questions. Where were the boys taken to? The boys were taken to outer space. Where did the space shuttle land? The space shuttle landed on a new planet. What did Nilavan see through the windows? Nilavan saw through the windows green lights towards shuttle, coming towards shuttle. Who shattered the windows? Aliens from the big shuttle shattered the windows. How did the aliens know the boys' language? The aliens know the boys' language through mind reading. Try your own. இங்கே ஸ்பேஸ் ஷட்டில்ன்றதுக்கு மீனிங் ரீயூசபிள் ஸ்பேஸ் கிராஃப்ட். இன் யுவர் மதர் டங் விண்வெளி ஓடம். ட்ரா. யூஸ் இன் எ சென்டென்ஸ். த ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச்ட் இன் டு த ஸ்கை. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். காம்பவுண்ட் நவுன். Read the passage 3 times and color a space suit for each time. ஒவ்வொரு முறை 3 முறை இந்த பேராகிராஃபை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறை ரீட் பண்ணி முடிச்ச பிறகும் ஒரு ஸ்பேஸ் சூட்டுக்கு வந்து கலர் பண்ணணும் நீங்கள். ஸ்பேஸ் சூட்டுன்றது வந்து ஸ்பேஸ் ஷிப் பில்ட் ஃபார் ஒன். ஸ்பேஸ் சூட் வந்து எதுக்குன்னா ஸ்பேஸில் வாடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுது. ஹீட்லேருந்து கோல்டுலேருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மாதிரி நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு ஏர் கொடுக்குது. ஹேஸ் வாட்டர் டு ட்ரிங்க். குடிக்கிறதுக்கு தண்ணியும் அதிலே இருக்குது. ஈவன் வந்து பில்டின் டாய்லெட் கூட இருக்குது. நம்மளுக்கு நீட்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. கம்ப்ளீட் த சென்டென்சஸ். An astronaut wears a spacesuit. A spacesuit is like a spaceship. A spacesuit protects us from heat and cold. Circle the things that the spacesuit provides us. ஏரும் வாட்டரும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. Letter writing. Number 15, Big Street, Namachivayapuram, 26th June 2019. Dear Kumaran, how are you? I am fine here. There is a festival in my village next week. I am very happy to invite you to the festival. Please plan to be here on Monday the 30th. I am eager to meet you. Convey my regards to your parents, your loving friend or Netra. Letter model கொடுத்துருக்காங்க. I can do, page number 91. I can do, answer the following. Name of the object, space shuttle. In your mother tongue, Vinkalam. Use in a sentence. They saw a new model space shuttle. Write the compound words from the picture. Keyboard, bookworm. Use the clues and complete the compound words. Cow plus boy, cowboy. Rain plus coat, raincoat. Fill in the blanks with the collective noun. A shoal of fish, a flock of birds, a swarm of bees. Unit 2, my native place. I love my native place. Do you? My little Pictionary. Bullock cart அப்படின்றது வந்து மாடு இழுத்துட்டு போகிற வண்டி. 2 சக்கரம் இல்லை 4 சக்கரம் அந்த மாதிரி இருக்கிற வண்டி. அடுத்தது ப்ளக் அப்படின்னா டேர்ன் அப் த சாயில் வித் எ ப்ளக், அந்த ஏர் ஓட்டுறது. ஸ்கேரி க்ரோ, எ ஃபிகர் மேட் டு லுக் லைக் எ பர்சன் அண்ட் புட் இன் எ ஃபீல்ட் டு ஃப்ரைட்டன் பேர்ட்ஸ் அவே, இந்த பறவைலாம் துரத்துறதுக்காக வச்சுருக்கிற பொம்மை. Grains, wheat or other cultivated cereal used as food. Armor, the metal cover worn to protect the body in battle, அந்த சண்டையிலலாம் வந்து உடம்பு அடிப்படாமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கிற மெட்டல் ட்ரெஸ் மாதிரி பேட்டர்ன் தான். பேஜ் நம்பர் 95, trip to my grandparents' village. It is summer, vacation has started for Santosh. His parents are going to Sirumalai, their parents' village. Santosh is excited. He records an audio diary on his mother's phone. அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அந்த விசிட் டைமில் அவன் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை கேட்டு டைரியில் எழுதிக்கலாம் அப்படின்றதுக்காக. 10th April வந்து அவன் ரொம்ப ஈகராக இருக்கான், கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றதுக்காக. அங்கே வந்து
கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளாத் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிடுறான். வீடியோ கேம் விளையாடுறதுக்கு வந்து டேபெல்லாம் பேக் பண்ணி வைக்கிறான். அவங்க வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஐம் ஸோ எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது 11th ஏப்ரல் வந்து அன்றைக்கி தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அது வந்து சம்மர் அப்படின்றதுனால மார்னிங் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. தேர் ஆர் நியூமரஸ் ட்ரீஸ் வித் எல்லோ ஃப்ளவர்ஸ். அந்த ரோட்டில் 2 சைடும் வந்து அந்த மஞ்சள் கலர் பூ பூத்த மரம் வந்து நிறையா இருக்குது. அங்கே ஃபுல்லாகவே வந்து ரோடு 2 சைடுமே வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது. கொக்கு இது எல்லாமே வந்து மீன் பிடிக்கிறதுக்காக நெல் வயலில் நிற்கிது. அதே மாதிரி அந்த ஸ்கேரி க்ரோஸ் வந்து வச்சுருக்காங்க வயலில். அங்கே வந்து டிராஃபிக்கே இல்லை, நாய்ஸ் இல்லை, ஏர் பொல்யூஷன் இல்லை. அடுத்தது பஸ்லேருந்து இறங்கி அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணுறாங்க. ஹவுஸ் வந்து நிறைய மரம் இருக்குது. ஹவுஸை சுற்றி நிறைய மரம் இருக்குது. ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, நீம், பனானா, பொமக்ரானட், கோகோனட் ட்ரீ இது எல்லாமே இருக்குது. அங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. அவங்க தாத்தா வந்துட்டு பழுத்த மாம்பழம் வந்து அவனுக்கு பறித்து தராங்க. இந்த மேங்கோஸ் ஆர் ஸோ ஜூஸி அண்ட் ஸ்வீட். 12th ஏப்ரல் அன்னைக்கு சீக்கிரமே எழுந்திரிச்சிட்றான். வாக்கிங் போகிறான் காலையில். அப்போ வந்து ப்ரீஸ் வந்து ரொம்ப காமாக இருக்குது. கோகோனட் பாம்ஸ் ஆர் ஸ்டேயிங் லேசிலி. த ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்ரெடி. அந்த விவசாயம் பண்ணுறவங்களாம் ஏற்கனவே நிலத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க அந்த பயிரெல்லாம் அறுத்து கட்டிட்டு தூத்துற இடத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க. பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. த குக்கூ சாங் இஸ் பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் என்சாண்டிங். ஐ கம் ஹோம், ஐ ஃப்ரெஷன் அப் அண்ட் ஈட் த டேஸ்டியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன் மை லைஃப். அடுத்தது வந்து கிராண்ட் மதர் வந்து ஒரு கேர்ளை வந்து பாவைன்ற கேர்ளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அங்கே வில்லேஜில் இருக்கிற ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஷி லிவ்ஸ் டவுன் த ஸ்ட்ரீட். ஷீ இஸ் வெரி ஈகர் டு ஷோ மீ அரவுண்ட் த வில்லேஜ் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வந்து சுற்றி காமிக்குது. அடுத்தது வந்து டயரில் வந்து குச்சி அடிச்சுக்கிட்டே போகிற விளையாட்டு எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லி கொடுக்குது. இவனும் அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணி அதை ஓட்டிகிட்டு போகிறான். வி ஸ்டாப் டு டாக் டு பாவைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அமீர், பீட்டர், உமையால் இவங்கெல்லாம் வந்து பாவையோட ஃப்ரெண்டு. அவங்கள்ட்டெல்லாம் பேசுறதுக்காக வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நிறுத்துகிறாங்க. ஆல் சில்ட்ரன் ஹியர் டு ஹாவ் தேர் சம்மர் வெக்கேஷன். அமீர் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பால் கறக்கிறதுல ஹெல்ப் பண்ணுறான். அடுத்தது பீட்டர் அண்ட் உமையால் வந்து அவங்க பாட்டி கூட உட்காந்து அந்த வேர்க்கடலையெல்லாம் உடச்சி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை வந்து மார்க்கெட்டில் போய் செல் பண்ணுவாங்க. ஐ ஹெல்ப் தம் ஃபார் சம் டைம். நான் கூட கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது 13th ஏப்ரல். பாவை வந்து அந்த வில்லேஜில் இருக்கிற குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே வந்து நிறைய சில்ட்ரன் வந்து விளையாடுறாங்க. அந்த குளத்தை சுற்றி விளையாடுறாங்க. சிலர் வந்து அந்த மரத்துலலாம் ஏறி விளையாடுறாங்க. கேர்ள்ஸ் வந்து அந்த ஹைட் அண்ட் சீக்லாம் விளையாடுறாங்க. மை மதர் அண்ட் மை ஆன்டிஸ் டேக் மீ டு த ரிவர் ஃபார் எ ரெஃப்ரெஷிங் பாத். கொஞ்ச நேரம் வந்து கூல் வாட்டரில் வந்து விளையாடுறான். அவனால் ஸ்விம் பண்ண முடியாதுன்றதுனால அங்கேருந்து ஒரு ராக் மேலே உட்காந்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி ஸ்விம் பண்ணுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். They talk and laugh a lot as they wash their clothes and dry their hair in the sun. The river is so clean that I can see. ரிவர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கிறதுனால கீழே இருக்கிற கல் கூழாங்கல்லாம் கூட அவனால் பார்க்க முடியுது. ரிவர் பெட்டில் அதுமாரி கலர்ஃபுல்லான ஃபிஷ் வந்து நீந்தி போகிறதெல்லாம் அவனால் பார்க்க முடியுது. ஐ லவ் த சீனரி. அடுத்து 14th ஏப்ரல். We are back to our home in the city. The trip to our grandparents' home was so enjoyable. அந்த 2 நாள் வந்து போனதே அவனுக்கு தெரியல. ஐ ரியலைஸ்ட் தட் டூரிங் திஸ் டே. அந்த டேஸில் வந்து அவன் வந்து டிவியோ இல்லை வீடியோ கேம்ஸோ எதுவுமே வந்து அவன் விளையாடலை. ஐம் ஈகர்லி லுக் ஃபார் டு அவர் நெக்ஸ்ட் விசிட். அடுத்தது எப்போ போவோம் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. Glossary: eager, keen, vacation, holiday, numerous, many in number, threshing, separating grain from crops, enchanting, attractive, expert, well skilled. Match the following: cuckoo sings, breeze blows, river flows, fish swims. Answer the following questions. How did Santosh record his diary? Santosh records an audio diary on his mother's phone. Name some of the activities that the village children were doing on their vacation. Helping in milking, breaking down at pots.
Why did Santosh forget to watch television or play video games? Santosh trip to his grandparents' home was so enjoyable to him, so he forgot to watch television or play video games. Did Santosh enjoy his morning walk? How do you know? Yes, Santosh enjoyed his morning walk. He felt the cool breeze was calming and the song of the cuckoo bird was enchanting. How did Santosh spend his time in the river? He played for some time in the cool water. How did Santosh know that the river was clean? Santosh could see the pebbles in the river bed. Page number 99. You already know singular and plural. Try this. I am a lion. We are lions. Change F and FE into VES. சிங்குலரில் வந்து F அப்படின்னு முடிஞ்சதுன்னா அதை வந்து எஃப்னோ எஃப்இனோ முடிஞ்சுது அப்படின்னா விஇஎஸ் அப்படின்னு மாற்றணும். ப்ளூரலுக்கு லீவ்னா லீவ்ஸ் அப்படின்னு வருது, நைஃப்னா நைஃப்ஸ்னு வருது. அடுத்து அது மாதிரி இங்கே என்ன வருதுன்னா ஓஓஇஇ ஆன் இஎன் அப்படின்னு வருது. ஓஓன்றது வந்து இஇ அப்படின்னு மாற்றினா அது ப்ளூரலாக மாறுது. டூத்துன்றதுக்கு பதிலாக டீத்து, ஃபூட்டுன்றதுக்கு பதிலாக ஃபீட். இங்கே உமன்றது உமென், மேன் மென். இர்ரெகுலர் ப்ளூரல் வந்து சைல்டுன்றது சில்ட்ரன் அப்படின்றது தான் ப்ளூரல். ஆக்ஸ் ஆக்சன், மவுஸ் மைஸ். Some nouns are identified in both the singular and plural forms. Many of these are names of animals. Sheep sheep, deer deer. இது வந்து singular plural ரெண்டுத்துக்குமே வந்து சேம் வேர்ட்ஸே தான் யூஸ் பண்ணுறோம். Add es for some words ending with o. ஓல முடிகிற வார்த்தைக்கு வந்து இஎஸ் ஆட் பண்ணால் அது வந்து ப்ளூரலாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. டொமேட்டோன்றது வந்து டொமேட்டோஸ், பொட்டேட்டோன்றது பொட்டேட்டோஸ். லுக் அட் த பிக்சர் and tick the correct plural words. Loaf loaves, fish fishes, goose geese, mouse mice, child children, man men. Write the plural form. Leaf leaves, mango mangoes. Page number 101. Farmer's friend, often seen as wealth but gives the soil good health. To reward the farmer with wealth, plucks the soil before farmer. Use not the chemicals to harm her. Please praise our motherland's armor. Shy to show his looks, toils often and on fishing hooks. To give the fisher something to cook. Be humble like a worm. Think no one to harm. You will be free to spread your charm. Glossary. Filth, dirt, ugly. Plucks, tells, humble, not proud. Toils, work extremely hard. Harm, make physical injury. Match the rhyming words. Filth, wealth. Cook, look. Charm, harm. Armor, farmer. Fill in the blanks. Earthworm plucks soil before farmer. Earthworm is used in the fishers' fishing hooks. We don't use chemicals in the soil. We humble like a worms. Page number 103. Continuous tense is a category of verb tenses. Here we will see the past continuous tenses. You all know forms of verbs. Those are present, past, past participle, present participle. ப்ரெசண்ட்டுன்றது வந்து கோ கோஸ் இதெல்லாம் வந்து ப்ரெசண்ட்டில் வரும். இதே பாஸ்ட்னா வென்ட்டுன்னு மாற்றிடுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா கான், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா கோயிங். The present participle form is used in the past continuous tense with auxiliaries was and were. Come, let us use it. I was going home. You were going home. We were going home. They were going home. He was going home. She was going home. It was going home. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து வாஸ், வேர் இதெல்லாம் வந்து ஐஎன்ஜி ஃபார்மோட யூஸ் பண்ணுறோம். In the above examples, you can see the main action is in the present participle form. All the subjects and the auxiliary alone changes. Was is used for I, he, she, it இதுக்கெலாம் வந்து was யூஸ் பண்ணுறோம். You, we, they இதுக்கெலாம் வந்து were யூஸ் பண்ணுறோம். Give the correct verb form for following sentences. I was reading the poem. They were writing the poem. It was going to Delhi. She was drawing a picture.
We were eating fruits. He was watching movie. You was making lunch. Let us see when to use the past continuous tense. At some point in the past. பாஸ்ட்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் அட் 5 PM எஸ்டர்டே. அந்த 5 PM எஸ்டர்டேன்ற டைமில் என்ன பண்ணுறாங்க. பேரலல் ஆக்ஷன்ஸ், ஏற்கனவே ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆக்ஷன்ஸ் நடக்கிறது. வாட் வாஸ் யுவர் பிரதர் டூயிங் தென். வென் ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் ஹி வாஸ் வாட்சிங் டிவி. 2 ஆக்ஷன் நடக்கிற இடத்துல வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். Interrupted actions in the past. Yes, when I entered his house, his mother was reading newspaper. நான் அந்த வீட்டுக்கு போகக்குள்ள அவங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் ப்ளஸ் இன்னொரு விஷயம், இன்ட்ரப்ஷன் வந்து அப்போ வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் வாட் தே வேர் டூயிங் அட் 5 o'clock yesterday. I was watching cricket with my friends. My mother was watching TV. We were eating mango. My friends were riding their bicycles. Mohan was writing a letter. The bell was ringing loudly. See and write what they were doing. While I was writing, he was sleeping. While the boy was playing, the girl was reading. While my mother was cooking, my father was cutting vegetables. Now we are going to see the future continuous tense. You will all know forms of verb. Those are present, past, past participle, present participle. The same present participle form is present participle நம்ம வந்து என்ன பண்ணணும்னா will be add பண்ணி எழுதணும். அதுதான் வந்து future continuous tense. Auxiliary வந்து will be. I will be going home. You will be going home. We will be going home. They will be going home. He will be going home. She will be going home. It will be going home. above எக்ஸாம்பிளில் வந்து மெயின் ஆக்ஷன் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்குது. அது கூட வந்து வில் பி மட்டும் ஆட் பண்ணுறோம். அதுதான் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸாக மாறுது. கிவ் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் ஃபார் ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. தே வில் பி கம்மிங். இட் வில் பி பிளேயிங். ஷீ வில் பி ஸ்விம்மிங். அடுத்து வி வில் பி வாக்கிங். ஹீ வில் பி டூயிங். யூ வில் பி டேக்கிங் லீவ். அடுத்து பேஜ் நம்பர் 107. How to use the future continuous tense. I will be traveling in a bus by this time tomorrow. My friends will be playing, but I am working here. Uma's family is going on a holiday. Write what they will do, what they will be doing there. Uma will be swimming. Her brother will be playing. Her brother will be climbing. Her father will be playing music. Her mother will be fishing. Her brother will be taking photo. Choose the sentences from past continuous to future. Change the sentences from past continuous to future continuous. She was waiting for bus. அதை வந்து future continuous-ஆக எப்படி மாற்றணும்? வாஸ்ன்றதுக்கு பதிலாக will be add பண்ணி எழுதணும். She will be waiting for bus. They were going to Coimbatore. They will be going to Coimbatore. Suresh was playing chess. Suresh will be playing chess. Rafiq was eating breakfast. Rafiq will be eating breakfast. Prashant was reading newspaper. Prashant will be reading newspaper. Change the sentences from future continuous to past continuous. இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஃப்யூச்சர் கண்டினியூஸ் கொடுத்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? வில் பியை எடுத்துகிட்டு வாஸா வேறா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். I will be speaking to her. I was speaking to her. Lucy will be getting ready. Lucy was getting ready. The train will be arriving on second platform. The train was arriving on second platform. We will be sleeping in terrace. We were sleeping in terrace. It will be raining heavily. It was raining heavily. The farmer and his daughters. வில்லேஜில் வந்து மணிபுரம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே வந்து வெல்த்தி ஃபார்மர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. 3 டாட்டர்ஸுமே வந்து மேரிட். அவங்க எல்லாமே வந்து ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த ஃபார்மருக்கு வந்து வயசாகிட்ருக்கிறதுனால அவரோட சொத்து எல்லாத்தையும் பிரித்து 3 பொண்ணுங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. இருந்தாலும் யாருக்கு எந்த சொத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு.
அவர் வந்து 3 பொண்ணுங்களையுமே கூப்பிட்டு 3 பேருக்குமே வந்து மில்லட் கொடுக்குறாரு. அதை வந்து நீங்கள் வந்து வைஸாக யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆஃப்டர் 1 இயர் த டாட்டர் கம் பேக் டு தேர் ஃபாதர்ஸ் ஹவுஸ். த ஃபார்மர் வெல்கம் ஆல் ஆஃப் தம். ஃபஸ்ட்டு வந்து எல்டர் டாட்டரை கூப்பிட்டு நீ என்ன பண்ண நான் உனக்கு கொடுத்த கிரெயின் அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு நான் போகிற வழியில், அந்த பேர்ட்ஸ்க்கு நான் வந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டாட்டர் சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் டாட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரெயின்ஸ் வேர் ஸ்கேட் ஸோ ஐ மிக்ஸ்டு தோஸ் வித் அதர் கிரெயின்ஸ் கெப்ட் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ்க்கு இருந்த ஃபுட்டு கூட நான் சேர்த்து கலந்துட்டேன் நீங்கள் கொடுத்ததையும், அதனால் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது பொண்ணு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் டாட்டரை கூப்பிட்டு எங்கே நான் கொடுத்தது அப்படின்னு கேட்டதுக்கு, என்கிட்ட வந்து அந்த கிரெயின்ஸ் வந்து இல்லை, அதுக்கு வந்து அந்த மாட்டு வண்டி இதெல்லாம் மென்னுலாம் வேணும், அதை எடுத்துகிட்டு வரதுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஃபாதர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு கேட்குறாரு, ஏன் வந்து அவனுக்கு வந்து மாட்டு வண்டி மென்னுலாம் தேவைப்படுது அதை எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த பொண்ணு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, நான் வந்து அதை வந்து விதைச்சிட்டேன், நிலத்தில் விதைச்சிட்டேன், அது வந்து இப்போ வளர்ந்து அறுவடை பண்ணுற டைமுக்கு இருக்குது, அதனால் வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து புல்லா காட்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஃபாதர் வாஸ் ஹாப்பி டு நோ தட் ஷீ யூஸ்டு த கிரைன்ஸ் வைஸ்லி. ஃபாதர் ஃபவுண்ட் ஹர் ஆப்ட் அண்ட் கேவ் ஹர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபீல்ட்ஸ். அந்த பொண்ணு வந்து விவசாயம்லாம் பண்ண தெரியுதுன்றதுக்காக நிலத்தெல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மற்ற ப்ராப்பர்ட்டியெல்லாம் மற்ற பொண்ணுங்களுக்கு ஈக்குவலாக பிரிஞ்சு கொடுத்துட்டாங்க. Glossary: distribute, give a share, responsibility, power, millet, a cereal grown in warm countries, sacred, holy, harvest, yield, wisely, cleverly. அடுத்து பேஜ் நம்பர் 113, match the actions with the pictures. Mixes for community food service, sows the grain, feeds the birds. Fill in the blanks. The farmer had 3 daughters. He offered millet to his daughters. The second daughter feeds the millet to the flock of birds. இங்கே பேடின்றதுக்கு வந்து in your mother tongue, nil, parts of speech, noun, use in a sentence. The soldiers were bellying through the rice paddy, meaning a field with rice being grown in water. Read the passage 3 times and color a bull for each time. ஒவ்வொரு முறை இந்த பேராகிராஃபை படிச்சுட்டும் ஒவ்வொரு புல்லுக்கும் நீங்கள் கலர் பண்ணணும். Mr. Murugan is a farmer. He has a small piece of land and 2 bulls. He takes good care of his bulls as they help him in the farming. எவ்ரிடே வந்து அந்த புல்ஸை வந்து மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவங்க. அடுத்து ரெயின்ஸ் ஹி பிளக்ஸ் த லேண்ட் வித் த புல்ஸ். அந்த மாடை வச்சு அந்த நிலத்தெல்லாம் வந்து ஏர் ஓட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்றதுனால காலையிலே அவங்க வந்து அந்த விதைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடுவாங்க. அதே மாதிரி நீர் பாய்ச்சிட்டு வருவாங்க அந்த பயிரெல்லாம் ஃபுல்லாக வளர்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி கட்டி கொண்டு போவாங்க தூத்துற இடத்துக்கு. ஃபைனலி வித் த ஹெல்ப் ஆஃப் த புல்ஸ் ஹீ டேக்ஸ் த பேடி டு ஹிஸ் ஹவுஸ். ஃபைனலாக அந்த மாட்டோட ஹெல்ப்னால் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. சர்க்கிள் த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ் வந்து முருகன் லவ்ட் ஹிஸ் புல்ஸ் அண்ட் ஃபார்மிங்ன்றது தான் மெயின் ஐடியா. நேம் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் முருகன். ரீப்ஸ் அண்ட் பைன்ஸ், பிளக்ஸ், கிரேசிங். லேட்டஸ்ட் ரைட் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. உங்களை பற்றி நீங்கள் இங்கே எழுதணும். அங்கே என்னென்ன எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டைட்டில் கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது டைட்டில் மாற்றணும்னா மாற்றுங்க. இங்கே வந்து மை ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னே எழுதியிருக்காங்க. வென் வேர் யூ பார்ன், எப்போ நீங்கள் பிறந்தீங்க, எங்கே நீங்கள் பிறந்தீங்க அப்படின்றத இங்கே எழுதணும். அடுத்து வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அண்ட் வாட் இஸ் ஹி. உங்கள் அப்பாவோட பேர், அப்புறம் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க. அடுத்து உங்கள் அம்மாவோட பேர், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க. அடுத்தது வீட்டில் நீங்கள் எத்தனையாவது குழந்த அப்படின்றத எழுதணும். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது நிக் நேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கு ஏன் இந்த நிக் நேம் உங்களுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றத எழுதணும். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சுன்னா அதை லாஸ்ட் பாயிண்ட்டாக எழுதலாம். பேஜ் நம்பர் 117, ஐ கேன் டூ. இன் யுவர் மதர் டங், இது வந்து கூழாங்கால். அதோட நேம் வந்து பெபிள்ஸ், இங்கிலீஷில் பெபிள்ஸ் வரும். சர்க்கிள் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்.
டீர்னா டீரே தான். இது கல்ஸ், கீஸ். ரைட் த ப்ளூரல் ஃபார்ம். டூத், டீத், நைஃப், நைஃப்ஸ். மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். ஹெல்த், லுக், ஹூக், வெல்த், ஹார்ம், சார்ம். ஹெல்த், வெல்த். ஹெல்த்னா வெல்த் வரணும், ஹூக்னா லுக் வரணும், அடுத்தது ஹார்ம்னா தான் சார்ம் வரணும். இதில் மாறி இருக்கு. ரைட் த பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் ஃபார் த given verb. She was writing the homework at 6 o'clock. They were playing when I arrived there. I was dancing while he was singing. அடுத்து third lesson, our nation. I love my country, so I keep it clean. Do you? My little Pictionary. Amar Jawan Jyoti, an Indian memorial constructed after the Indo-Pak War of 1971. பேட்டில் அப்படின்றது வந்து ஃபைட் பிட்வீன் 2 ஆர்மிஸ்குள்ளேயோ குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ளேயோ நடக்கிறது தான் பேட்டில். வெப்பன் அப்படின்னா an object that is used for fighting or attacking. மகாவீர் சக்ரான்றது வந்து செகண்ட் ஹையஸ்ட் மிலிட்ரி ரிவார்ட் இந்தியாவில். சோல்ஜர் அப்படின்றது a person who serves an army, அதுதான் வந்து சோல்ஜர். The guardians of the nations. ஆனந்தன் அண்ட் யாழினி கம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். அவங்க ஃபேஸ், ஹேண்ட்ஸு, லெக்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்தாங்க அவங்க அப்பா பக்கத்தில். அவங்க அப்பா வந்து நியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க டிவியில். அங்கே வந்து சுண்டல் அவங்களுக்காக வச்சுருந்தாங்க. அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அவங்க வந்து செரமனியை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. வேர் people were paying respect to the helmet on the top of a gun. Dad, what is this place? What are they doing? asked Anandan. Dad replied, இது வந்து அமர் ஜவான் ஜோதி மெமோரியல் வந்து அந்த வாரில் இறந்தவங்களுக்காக கட்டின மெமோரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்ரி இயர் 7th December வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஆன் தட் டே வி ரிமெம்பர் த சாக்ரிஃபைசஸ் ஆஃப் அவர் சோல்ஜர்ஸ் ஃபார் கார்டிங் அவர் நேஷன். இது வந்து கிரேட் ஹானர் டு சர்வ் த நேஷன் பை ஜாயினிங் த ஆர்மி அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அடுத்து யாழினி என்ன சொல்கிறான்னா, நான் வளர்ந்த பிறகு ஆர்மியில் ஜாயின் பண்ணி நேஷனுக்கு சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அமுதன் சொல்கிறான், நான் வந்து டாக்டர் ஆவேன் மக்களுக்கெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. யாழினி வந்து ஏன் நீ வந்து ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணி நேஷனுக்கு சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான். ஃபாதர் வந்து குறுக்க என்ன சொல்கிறாருன்னா, ஆர்மியில் சேர்ந்து மட்டும்தான் நேஷனுக்கு வந்து சர்வ் பண்ணணும்னு கிடையாது, நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து நேஷனுக்கு சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்பா. யாழினி ஆஸ்க், ரியலி டேட், ஹவு கேன் வி சர்வ் த நேஷன்? ஃபாதருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சர்விங் இன் த ஆர்மி இஸ் எ கிரேஸ். எல்லாருக்குமே வந்து அதில் சேர்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்காது. ஈச் ஆஃப் அஸ் ஹேஸ் எ ரோல் இன் அவர் சொசைட்டி அண்ட் டூயிங் த ரோல் வி ஆர் சர்விங் அவர் நேஷன். ஃபாதர் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, கார்முகிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க வந்து மக்களுக்கு ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த கார்முகிலன் வந்து யங் அப்புறம் டேலண்டட். அவர் வந்து யூஎஸ்ஏக்கு போய் படித்தார். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவரை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக நினச்சாங்க. அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அடுத்தது வந்து இந்த டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. பட் டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் ஹீ கேம் பேக் டு இந்தியா. இந்தியாவுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, புவர் பீப்புளுக்கு வந்து ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். அது வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து கோவப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு யாழினி கேட்குறான். அவங்க வந்து கோவப்பட்டாங்க தான், இருந்தாலும் அவங்க அந்த கார்முகிலன் வந்து சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. ஒன் டே வந்து ஒரு வில்லேஜில் வந்து டெங்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அங்கே போயிட்டு அவர் வந்து ட்ரீட் பண்ணுறாரு. He was soon well known in the village and people poured to get treated. பட் ஒன் டே அவருக்கே வந்து டெங்கு வந்து வந்துடுது, இன்ஃபெக்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கார். பேரண்ட்ஸ் வந்து அப்செட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே நான் செஞ்சுட்டேன், என்னோடய டியூட்டியை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கண்ட்ரிக்காக, நான் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ்லேயே வந்து அவர் இறந்துடுறாரு. இன் ஹிஸ் மெமரி, அந்த அவரோட ஞாபகமாக அந்த வில்லேஜில் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. That's really great, Dad. He is a real hero, said Yalini. Father replied, each one of us should love and respect our country. We should treat everyone around us with love and respect. That's the real service to the nation. அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. Glossary. Honor,
great respect, serving, work for a specific group or person, ceremony, a formal event to celebrate an anniversary, a memorial, structure established to remind of a people or event, intervene, interrupt a conversation, sacrifices, giving up something more valuable, infected, contaminated with harmful things, guarding, to watch over, to protect or control. Page number 123. Choose the best answer. Carmagilin went to USA for higher studies. Dengue broke out in the nearby villages. He got infected by the disease. The villagers built a hospital on his memory. Fill in the blanks. They ate a bowl of chickpea sundal. Amar Jawan Jyoti is the memorial for the soldiers. Flag Day is observed on the 7th December. A soldier dies for the nation. Carmagilin was a young, talented doctor. Answer the following questions. What were Anandan and Yarini watching in the ceremony? Anandan and Yarini watching ceremony in the television. What is Amar Jawan Jyoti? Answer mark பண்ணிருப்பேன். What did Anandan want to become? Anandan want to become a doctor. Why did Yarini want to join the military? Yarini want to join the military to serve the nation. What happened to Dr. Carmagilin in the story? Fifth question. கார்மோகிலன் அந்த டெங்கு இறந்துருப்பாங்க இந்த ஸ்டோரியில். வாட் வாஸ் த எபிடமிக் தட் ப்ரோக் அவுட் இன் த ஸ்டோரி? டெங்கு வாஸ் த எபிடமிக் தட் ப்ரோக் அவுட் இன் த ஸ்டோரி. இது ஃபிஃப்த் கொஷினுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஷினுக்கான ஆன்சர். We divide the words to pronounce them easily. Here are some tips to divide. புல் டாக் எக்ஸாம்பிள் 2 வேர்ட் சேர்ந்துருக்குது அப்படின்னா ஒரு வேர்டு எண்டில் பிரிக்கிறாங்க. காம்பவுண்ட் வேர்டு வந்துச்சு அப்படின்னா காம்பவுண்ட் வேர்டுக்கு அப்புறம் பிரிக்கணும், சிலபல் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ட் புல் டாக். சன்செட், ஸ்கை ப்ளூ, வாட்ச்மேன். பீகாக் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வவல்ஸ், நிறைய வவல்ஸ் வருது அப்படின்னா ஒரு வவல் டீமுக்கு அப்புறம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வவல் டீம் அப்படின்னா 2 வவல் சேர்ந்து வருது அப்படின்னா 2 வவல் முடிகிற இடத்துல நீங்கள் பிரிக்கணும். எக்ஸாம்பிள் ரீசன், பீனட். அடுத்தது இங்கே டர்க்கி கொடுத்துருக்காங்க. ஆர் வவலுக்கு அடுத்து வந்துச்சு அப்படின்னா ஆர் முடிகிற இடத்துல நீங்கள் பிரிக்கணும். பர்பிள், பர்கர். Circle and divide the bulldog pattern words. Sunset, sky blue, goldfish. Divide and list out the words under each pattern. Starfish, snowman, cowboy, pancake. Teacher, speaker, heater, vessel. Party, curtain, garden, farmer. Write some pattern words and divide them. Sky blue, sunset, goldfish. Patriotism. Will we live in a country without inner boundaries? Will we treat everyone alike, or will we show our dislike? Will we strike to our core in, or will we become foreign? Yes, we love our nation. Divide when seen as person. Yes, we have different language, yet our integrity should not damage. Will we make our mother proud, or be with her like the crowd? Learn how to be kind and love each of her child. Glossary. Boundaries, a dividing line. Core, our true self. Value system, foreign, distant, like a part of a different thing. Integrity, the state of being wholesome, proud, feeling honored. Match the following. Treat everyone alike. Nation, not divided as people. Kind, love each of her child. Country, no inner boundaries. Answer the following questions. How should we treat everyone? We should treat everyone alike. What is our core? Value system is our core. How do you keep our integrity? We keep our integrity by treating everyone equal. How can we make our nation proud? We can make our nation proud by to be kind to others. A country should have inner boundaries justified. We speak different languages, have different cultures.
Find the rhyming words from the poem. I like, dislike, crowd, language, damage, country, boundary. What are prepositions? Prepositions are words that help us know the position of things. The cat is in the box. On, in, at இதெல்லாம் தான் வந்து preposition. எங்கெங்கே ஆன் யூஸ் பண்ணணும்னா டேஸ் ஆஃப் த வீக், அப்புறம் வந்து டேட்ஸ், இதுக்கெலாம் வந்து ஆன் யூஸ் பண்ணணும். அடுத்தது இன் வந்து மந்தில், சீசன், இயர், அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் த டே, ஆஃப்டர்நூன், மார்னிங், நைட், இது மாதிரி இதுக்கெலாம். நைட்டுக்கு வந்து அட் வரும், மற்றதுக்கு வந்து இன் வரணும். அட் வந்து நைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கிளாக் டைமில் அட் யூஸ் பண்ணுறோம். மீல் டைமில் அட் யூஸ் பண்ணுறோம். ஆன்றது வந்து ஹீ பாட் ஏ பைக் ஆன் ஃப்ரைடே, மை பர்த்டே இஸ் ஆன் 3rd November 2013. இன்னுன்றது மை பர்த்டே இஸ் இன் செப்டம்பர். சீசனுக்கு த ரிவர் கோஸ் ட்ரை இன் த சம்மர். அடுத்தது இயருக்கு ஐ வாஸ் பார்ன் இன் 1979. பார்ட்ஸ் ஆஃப் த டேன்றது வந்து ஆஃப்டர்நூன், ஐ ஹாவ் எ டெஸ்ட் இன் த ஆஃப்டர்நூன். அடுத்து அட் வந்து கிளாக் டைமுக்கு யூஸ் பண்ணுறோம். ஐ கெட் அப் அட் 7 o'clock. நைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அட் வருது. த ஸ்டார் ஷைன் அட் நைட். அடுத்து மீல் டைமுக்கு அட் வருது. ஜேன் வெண்ட் ஹோம் அட் லஞ்ச் டைம். Put the given time expression in the correct column. In வந்து winter, morning, evening, 1947, March. At 2 o'clock, 4:30 p.m. On Sunday, 15th August, wedding day. இதெல்லாம் வந்து on காலத்தில் வரணும். Complete the following sentences using the prepositions on, in, and at. The summer vacation ends on Monday. I will meet you at 7:30. I don't drive at night. My birthday falls in September. Birds migrate in spring and autumn. Her birthday is on 6th April. Circle the prepositions at, in, on, in. அடுத்து fill in the blanks using on, in, and at. My child was born at 2:30 in the afternoon on Friday on 17th August in 2016. Help the spaceship reach the correct planet. Night 5:30 a.m., 8 o'clock, dinner. இதெல்லாம் வந்து அட்டில் வரணும். இன்ல 1983, 2013, ஏப்ரல், த ஈவினிங். ஆனில் சண்டே 8th July, 5th May, டியூஸ்டே. இதெல்லாம் வந்து ஆனில் வரணும். த லெஜெண்ட் ஆஃப் ஜஸ்வந்த்கர். ஜஸ்வந்த் சிங் ராவத் அப்படின்றது வந்து இந்தியன் சோல்ஜர். அவர் வந்து ஜஸ்வந்த்கர் அப்படின்ற பேர் அருணாச்சல் பிரதேஷில் அவரோட நேம்லேருந்து தான் வச்சுருக்காங்க. நௌரணங் அப்படின்ற இடத்துல வந்து வார் அந்த ஞாபகமாக தான் வச்சுருக்காங்க. ஹேண்ட் அண்ட் டர்ன் த்ரூ த ஏஜஸ் ஆஃப் நௌரணங் இஸ் த இன்ஸ்பைரிங் அண்ட் ரெக்கார்ட்ஸ் த வேலர் அண்ட் பேட்ரியாட்டிசம் ஆஃப் ஜஸ்வந்த். வார் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் 1962 நடந்துச்சு. ஃபைனல் பார்ட் வந்து நௌரணங் அப்படின்ற போஸ்ட்டில் தான் நடந்துச்சு. The battle started on 17th November 1962. 72 hours, 3 days வந்து அந்த பேட்டில் வந்து தொடர்ந்து நடந்துச்சு. 5 AM வந்து சைனீஸ் ஆர்மி வந்து லோன்லி போஸ்ட் நௌரணங்கில் இருந்த போஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. சைனீஸ் ஆர்மி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து போஸ்ட்டை விட்டு எட்ட வர சொல்லி ஆர்டர் போடுறாங்க. டு ரீட்ரீட் ஆர் ரீக்ரூப். பட் ஜஸ்வந்த் டிட் நாட் லீவ் ஹிஸ் போஸ்ட். அவர் வந்து அந்த ஜஸ்வந்த் வந்து அந்த போஸ்ட்டை விட்டு எட்ட வரவே இல்லை. அவர் வந்து கண்டினியூவாக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அடுத்தது நிறைய ஃபோர்ஸ் அவர்கிட்ட வந்து சேர்ற வரையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. 2 வில்லேஜ் கேர்ள்ஸ், செலா அப்புறம் நூரா அப்படின்ற கேர்ள்ஸ் வந்து ஜஸ்வந்த்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க வெப்பன்ஸ்லாம் வந்து நிறைய வேறு இடத்துல வந்து வச்சிடுறாங்க ஃபஸ்ட்டே கொண்டு போயிட்டு. அது வந்து ஜஸ்வந்த் என்ன பண்ணுறாருன்னா வேறு இடத்துக்கு தாவி போயிட்டு அவர் வந்து கன் ஷூட் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா அந்த சைனீஸ் ஆர்மி வந்து ஒரு நிறைய பேர் இருக்கிற ஒரு ஆர்மி கூட நம்ம ஃபைட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கற்பனையை உருவாக்குறதுக்காக. ஆனால் அவர் இருக்கிறது வந்து ஒரே ஆள் மட்டும்தான் செய்கிறாரு. அவர் வந்து 300 சைனீஸ் சோல்ஜரை வந்து சாவடிக்கிறாரு. டிசைடட் டு கட் த ஃபுட் சப்ளை டு த போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்கு போகிற ஃபுட் சப்ளையை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் முடிவு பண்ணுறாங்க. அந்த ஃபுட் எடுத்துகிட்டு வர்றவங்கள வந்து பிடிச்சிடுறாங்க. அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது தான் தெரியுது அங்கே வந்து ஒரு சோல்ஜரும் 2 கேர்ள்ஸு ட்ரைப் கேர்ள்ஸும் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. இவ்வளோ நாள் நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜஸ்வந்தை வந்து சரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஜஸ்வந்த் வந்து என்ன பண்ணுறாருன்னா மாட்டிட்டோம் சைனீஸ் கிட்ட அப்படின்றதுனால
அவரை ஷூட் பண்ணிக்கிறாரு. அடுத்தது கிரானைட் பிளாஸ்ட் ஆனதில் வந்து அந்த செலான்ற பொண்ணு வந்து இறந்துடுறாங்க. நுராவை வந்து உயிரோட பிடிக்கிறாங்க. ஆஃப்டர் த வார் த கமாண்டர் ஆஃப் த சைனீஸ் ஆர்மி வந்து இந்த பிரேஸ் பஸ்ட்டுக்கு ஜஸ்வந்தோட பிரேஸ் பஸ்ட்டுக்கு வந்து வராரு. War memorial with the brace bust was made to remember him and his service to the nation. Army personnel who passed through his memorial pay their respect to him. இந்தியன் ஆர்மி வந்து இன்னும் வந்து அவரை வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காரு நேஷனுக்காக அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அவருக்கு இன்னும் ப்ரமோஷன்ஸ் அவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. மகாவீர் சக்ரான்ற அவார்ட் கூட அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்வந்த் வந்து வாரில் இறந்துருந்தாலும் அவர் இன்னும் மெமரியில் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். இந்தியன் ஆர்மியோட மெமரியில். glossary legend a story from the past, valor, great courage in battle, regroup to organize in a new tactical formation, reinforcement, additional army to support, tribe, group of people with common habits and culture, battalion, military unit of 300 to 800 soldiers, interrogation to question someone aggressively, brace bust, a statue made of brace depicting a person's head and neck. Answer the following questions. Where is Jaswantpur located? Jaswantpur located in Arunachal Pradesh. Which place was the last stand of the Indian Army? Nauranang was the last stand of the Indian Army. When did the Battle of Nauranang start? How long did it continue? ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன். ஹூ ஹெல்ப் ஜஸ்வந்த் இன் த பேட்டில் அகெயின்ஸ்ட் சைனீஸ் வந்து 2 ட்ரைப் கேர்ள்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. வாட் ஹேப்பன் டு த 2 கேர்ள்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வார்? 5th கொஷின் ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன். ஒருத்தவங்க வந்து இறந்துருவாங்க, இன்னொரு பொண்ணு வந்து உயிரோட பிடிச்சிடுவாங்க. வாட் வாஸ் ஹி ஹானர்ட் பை த இந்தியன் கவர்மெண்ட்? அவர் வந்து மகாவீர் சக்ரா 6th கொஷினுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. மகாவீர் சக்ரா அவார்டு வந்து அவருக்கு கொடுத்துருப்பாங்க. fill in the blanks. Jaswantgarh is named after the Indian soldier Jaswant Singh Rawat. The Chinese troops attacked the lonely Indian post located in Nauranang. Jaswant was helped by 2 tribal girls. Jaswant managed to kill 300 Chinese soldiers. Jaswant Singh Rawat was awarded Mahavir Chakra. Say true or false. Nauranang is in Himachal Pradesh. False. The Battle of Nauranang lasted for 3 days. True. Jaswant decided to stay in the post. True. Jaswant was captured alive. False. According to the Indian Army, Jaswant is still serving. True. Rearrange the story in order. First வந்து எது வரும்னா Jaswant stayed back in the post அப்படின்றது வரும். செகண்டு Sela and Nura helped him in the battle. Third, he fired weapons from separate points. Fourth, he killed 300 Chinese soldiers in the battle. Fifth, Chinese soldiers caught the man who supplied food. Sixth, Jaswant shot himself to death. Seventh, he was awarded the Mahavir Chakra. Try your own. நேஷ்னல் ஃப்ளாக்ன்றதுக்கு வந்து தமிழில் தேசிய கொடி. யூஸ் இன் a sentence. பெங்கலி வெங்காயா designed our national flag. Parts of speech, common noun. இங்கே ட்ரா பண்ணுங்கள். மீனிங் அண்ட் அஃபிஷியல் சிம்பிள் தட் ரெப்ரசன்ட்ஸ் எ கண்ட்ரி. அடுத்து பேஜ் நம்பர் 137. ரீட் த பேசேஜ் அண்ட் கலர் த ஃப்ளாக் ஈச் டைம் யூ ரீட். இந்த ஃப்ளாக் ஒவ்வொரு முறை இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு நீங்கள் இந்த ஃப்ளாகுக்கு கலர் பண்ணணும். நேஷ்னல் எம்பலம் வந்து அசோகா பில்லர், சாரநாத்தில் இருக்கிற அசோகா பில்லர்லேருந்து எடுத்திருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லேயும் காயின், கரன்சி நோட், போஸ்ட் கார்டு, அப்புறம் என்வலப், இது எல்லாத்துலேயுமே அது இருக்கும். 4 லைன்ஸ் இருக்கும். பக்கத்தில் 4 லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து 3 லைன் மட்டும்தான் தெரியும். பின்பக்கம் ஒரு லைன் இருக்கும். அடுத்து வந்து தர்ம சக்கரா இருக்கும் சென்டரில். அடுத்தது ஒரு புல்லும் ஹார்ஸும் இருக்கும் அடியில். அதே மாதிரி தேவனாகிரி ஸ்கிரிப்டில் என்ன எழுதியிருக்கோம்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு எழுதியிருக்கோம். அதோட மீனிங் வந்து ட்ரூத் அலோன் ட்ரம்ப்ஸ், வாய்மையே வெல்லும் அப்படின்றது தான் அதோட மீனிங். அடுத்து சூஸ் அ பிக்சர் ஃபார் த பேசேஜ். இதுதான் அந்த பிக்சர். அதுக்கு வந்து செலக்ட் பண்ணுங்கள். வாட் ஆர் த ஃபாலோயிங்? வேர் இஸ் அவர் நேஷ்னல் எம்பலம் டேக்கன் ஃப்ரம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஷின் மார்க் பண்ணியிருக்கேன். வேர் இஸ் அவர் நேஷ்னல் எம்பலம் ஃபவுண்ட் செகண்ட் கொஷின் மார்க் பண்ணியிருக்கேன். வாட் டஸ் சத்தியமேவ ஜெயதே மீன்ஸ்? சத்தியமேவ ஜெயந்தே மீன்ஸ் ட்ரூத் அலோன் ட்ரம்ப்ஸ். வாட் ஆர் த அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் த எம்பலம் வந்து லயன், புல் அண்ட் ஹார்ஸ்.
Write the hungry fox story on your own by looking at the pictures and using the clues given under the each picture. இங்கே வந்து க்ளூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம மேக் பண்ணணும். There was a fox in forest. It was hungry. It searched food everywhere. It saw great plant. It wanted to eat. It jumped many times. It could not reach the fruits. It gave up and said, I don't want. The fruit would be sour அப்படின்னு சொல்லிடுது. Page number 139. Look at the picture and answer the following in your mother tongue. India. Name of the object India. Use in a sentence. India is my country. Divide the following words: garden, reason, turkey, peanut, sky blue. List out the words under each group and divide them. அடுத்தது creature, feature, sunset, moonlight, market, purple. Fill in the blanks with in, on, at. Shoe. Wakes up at 5 o'clock. In summer, he gave more holidays. We celebrate Independence Day on 15th August every year. He works usually in the morning. 5th standard English முடிஞ்சிருச்சு. Thank you.